ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான நியூஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே 3 பேருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஒருத்தன் கன்ஃபார்மாக இருந்தான், 2வது 3வது பிளேஸ்லையும் டைட்டாக இருந்தாங்கன்ட்டு. இந்த பொம்மை டாஸ்க் வந்துச்சுல, முன்னாடி நல்லா கட்டிக்கிட்டு விளாட்றாங்கல்ல, அந்த டாஸ்க்லேயும் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதில் யாரெல்லாம் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு அப்படிங்கிறது ஃபைனல் டிசைடட் டாஸ்க் இன்றைக்கி வந்து நடக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கிற டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது. ஸோ 3 பேருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அந்த 3வது ஆளை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. லைக் பண்ணவே மாட்டீங்க, பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி டாஸ்க் பார்த்துருப்பீங்க. டிடிஎஃப் டாஸ்க்கு ஒன்று பண்ணாங்க. நல்ல வேலை கேக்கு காலைல வந்துச்சு. கேக்கை ஊட்டி விட்டு அது ஒரு பாயிண்ட்டை கொடுன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முடிஞ்சு போச்சு. நேற்று வந்து இந்த பாயிண்ட் பிச்சை கேட்டு பண்ணாங்கல்ல, ஒரு பாயிண்ட்டை கொடுங்க, இன்னொருத்தங்க சாப்பாடு அப்படின்ட்டு. அந்த மாதிரி டாஸ்க் வைக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் ஃபுல்லாக குரூப் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த பில்லியர்ட்ஸ் இல்லை, அது பேர் என்ன, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, பேரே எனக்கு தெரில. அந்த குண்டு பால் எடுத்து அப்படியே உருட்டி விடணும். உருட்டி விட்டோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி தான் நிற்கும். சரியா? அங்கே போய் அதை அடித்து கீழே தள்ளி விடும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதில் எப்படி விளையாடுவாங்க அந்த ரூல்ஸை பற்றி எனக்கு தெரியாது, அந்த கேம் பற்றி. பட் என்னென்னா முன்னாடி வச்சு சில பேர் அவுட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி உள்ளாலும் பரவாயில்ல முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேம் நான் நுணுக்கமாக வந்து நான் பார்த்த வரைக்குமே பின்னாடி இருக்கிறது தான் உழும். அப்படி போய் அடிக்கிறப்ப முன்னாடி கூட சில நேரம் நிற்கும். அடித்தா நாக் அவுட் கூட பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சரி, யாரெல்லாம் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரயான் எடுத்து அடித்து காலி பண்ணுறேன். யார் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ரா பண்ணலை, அவுட் ஆகிட்டாங்க. விஷால் பண்ணல, அவுட் ஆகிட்டாங்க. ஜாக் பண்ணல, அவுட் ஆகிட்டாங்க. அருண் பண்ணல, அவுட் ஆகிட்டாங்க. இந்த 4 பேர் தவிர மிச்சம் 6 பேரும் அடித்த அடி சும்மா வேறு லெவலில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு 3 பாயிண்ட்டு, அடிக்கலை அப்படின்னா அவனுடைய பாயிண்ட்டை கூட எல்லாம் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அது முடித்தோடனே ரயானுக்கு வந்து லீடிங்கில் இருக்காப்புல. அடுத்து மஞ்சரி 2ஆம் இடத்துல இருக்காங்க. சௌந்தர்யா வந்து 9 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அது நல்லா விளாண்டாங்க சௌந்தர்யா. ஏன்னா ஜாக்லினுடைய மொத்தப்பட்ட பாயிண்ட் அவங்களுக்கு, அது போக 3 பாயிண்ட் அவங்க வந்து எடுத்தாங்க. ஸோ சௌந்தர்யாவும் லீடிங் போயிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து, அவனுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ 11 பாயிண்டில் தான் இருந்தாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுதான் வந்து பாயிண்ட் ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் கால் வந்து நம்ம மஞ்சரிக்கு வந்து வந்திருக்கு. ஸோ மஞ்சரிக்கு வந்தோடனே மஞ்சரி ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே கலர் கோழி மண்டையன் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி வருது. கலர் கோழி மண்டையன் யார் ஆக்கலாம்னு சொல்லி அடி போகும்போது டக்குன்னு வந்து யார் ஆகப்படுறா அப்படின்னா நம்ம ரயான். நீ கலர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கல, நான் உன் மண்டையை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டோன்னே, நான் மண்டையை கொடுக்குறேன், அதுக்கு நீ 2 பாயிண்ட் கொடுக்கணுன்றான். சரி ஓகேன்னு சொல்லி டீல் பேசிக்கிறாங்க. நான் ஒன்று எடுத்துக்கிறேன், நான் அடுத்து நீ பண்ணும்போது எனக்கு 2 கொடுக்கணும், நான் 1 கொடுப்பேன் உனக்கு அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, அதை டாஸ்க்கை பொறுத்து. இப்போ திடீர்னு வந்து 30 சிட்டப்ஸ் பண்ணணும், 30 புஷ்அப் பண்ணணும்னா ஒன்றை பண்ணி நான் பண்ண முடியாது. நான் அதுக்கேற்ற மாதிரி ஆள் தான் நான் பார்ப்பேன். பட் உனக்கு ப்ரிஃபரன்ஸ் தரேன், நீ இல்லைன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ராயன் வந்து ஓகே சொல்லிட்டான் டீலுக்கு. ஸோ இப்போ அவன் மண்டை வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு மண்டையை நான் ஆகும்போது அது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து அவனுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? இது முடிஞ்சவொடனே இவனுக்கு 2 பாயிண்ட், மஞ்சரிக்கு 1 பாயிண்ட். ஸோ டோட்டலாக என்ன ஆயிருது அப்படின்னா 15க்கு இவன் போயிடுறான், 13க்கு வந்து நம்ம மஞ்சரி வந்துடுது, இன்னொரு 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த பொம்மை டாஸ்க் கட்டி விளாட்றாங்களோ அதில் யார் லீடிங் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருமே சமதளப்பட்ட பாயிண்ட்டு. அதாவது ரயானை வெளியேற்றிட்டாங்க. 15 ரயான் பாயிண்ட் இருக்கானா, 15 மஞ்சரியும் 15 வந்துருச்சு அந்த 2 பாயிண்ட்டோட. சௌந்தர்யாவும் 15 வந்துருச்சு 13 பாயிண்ட்டோட 2 பாயிண்ட்டு. சௌந்தர்யாவும் 2 பாயிண்ட்டு, அவங்களும் 2 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஈக்குவல், எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க. யாருனாலும், அதாவது சௌந்தர்யா 1 பாயிண்ட் மேபி கம்மியாக இருக்கலாம், 1 பாயிண்ட் கூட எடுத்துருக்கலாம் அவங்க. ஓகே, 14 இருக்கலாம். ஸோ 15 மஞ்சரி, 15 ரயானு, சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த ரேஞ்சு இல்லை, அவங்க வந்து முன்னாடி போயிருக்கலாம். ஸோ 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சம நிலைமையில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதற்கான டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கும் நல்ல ஒரு சான்ஸு விட்டு அவங்களும் அடிச்சிட்டாங்க. நீங்கள் வேறு லெவல் தான் சௌந்தர்யா டிடிஎஃப் வின் பண்ணாங்கன்னா. ஸோ எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கும் வாய்ப்பு இருக்குது, சௌந்தர்யாவுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரயானுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பேரில் என்னுடைய ஸ்கேல் நான் யாரை வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி இந்த விளையாட்டில் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால மஞ்சரி டிசர்வ்ஸ் டிடிஎஃப் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.